சாரா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிம்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரிம்மரை பற்றி போன வீடியோஸ்லேயே ஓரளவுக்கு சொல்லியிருப்போம். ட்ரிம்மர் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எதுக்காக பயன்படுத்துகிறோம், அதனுடைய பயன் என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அந்த ட்ரிம்மரை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் அந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நிறைய டூல்ஸை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம். அளவு நாடாவில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இதை கூட பாருங்க. இது எப்படி மாற்றி பார்த்தீங்கன்னாலும் ஒரு டூலை பற்றி தெரியக்கூடியது தான். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு டூல்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம். அதனால இப்போ போட்டுட்டு இருக்கிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் எப்படி கலந்து பார்த்தீங்கன்னாலும் ஒன்று தான். ஆனால் எதுவும் மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. தம்ப்நெயில்ல பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் போட்டிருக்கோம், 00A BCDன்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போட்டிருப்போம். அதனால இந்த சீனியாரிட்டியில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு நோட்டில் கூட நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவோட நம்பர் போட்டு அதனுடைய ஹெட்லைன் எதை பற்றி சொல்லியிருக்காங்கிற அந்த டூல்ஸ் பேர் போட்டு நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் பார்க்கும்போதுமே அந்த நம்பர் போட்டு அந்த டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நடுவில் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்க்காம விட்டுருந்தாலோ, ஏன்னா டெய்லி கரெக்டாக வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு டெய்லி ஏதாவது மற்ற வேலைகள் இருக்கும், இல்லைன்னா மறந்துருப்போம், இல்லாட்டினா வேற எதையாவது ஒரு ஊருக்கு போகிறதோ கல்யாணம் மற்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். ஏன்னா 7 மணி ஆச்சுன்னா பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்துல வந்து 7 மணிக்கு நம்ம வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா இது மறுபடியும் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். 2 நாள் 3 நாள் விட்டுட்டு கூட நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே நோட்ஸ் எழுதக்கூடிய ஒரு நோட் போட சொல்லியிருப்போம். அதில் கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோ நம்பர் போட்டு டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லாட்டினா வீடியோ நம்பர் மட்டுமே போட்டு வந்தீங்கன்னா கூட போதும். அப்படி போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் அதில் தெரிஞ்சிடும். அப்படி நீங்கள் அதை போய் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதில் டைட்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே செக் பண்ணிட்டு டக்குன்னு போய் அந்த வீடியோ மட்டுமே நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லாட்டினா அப்படியே டைப் பண்ணிங்கனாவே சாரான்னு போட்டு அந்த நம்பர் டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ அங்கே வந்துடும். நீங்கள் அவ்வளோ எளிமையாகவும் நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். இது வந்து ஒரு ஷார்ட் மெத்தேடு தான் இது. ஏன்னா இப்போ புதுசாக கற்றுக்குறீங்க அப்படிங்கும் போது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் ஒவ்வொன்றுக்கும் கமெண்ட் பாக்ஸ்லேயே கேள்விகள் கேட்டு கேட்டே தெரிஞ்சிக்க முடியாது. நீங்களா சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னோம்னா பர்டிகுலராக இந்த நம்பரில் இருக்கிற வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்னு சொல்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு போய் அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக அதில் வந்துடும். அது ரொம்ப எளிமையாக இருக்கும், உங்களுக்கும் எளிமையாக இருக்கும், எங்களுக்கும் நிறைய ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி பார்ட்டாக பிரித்து அதுக்கு நம்பர் போட்டு அதை கொண்டு வந்துட்டுருக்கோம். அதனால நீங்களும் அது முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் பிரிச்சுட்டு போட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லரிங் ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டூல் என்ன அப்படின்னா ஒரு ட்ரிம்மர் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கும் நூலை வந்து பிசுறு கட் பண்றதுக்கும் யூஸ் பண்றது தான் ட்ரிம்மர். இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு கட்டிங் போட்டுட்டு ஸ்டிச்சிங்க்கு போகும்போது லைனிங்கா இருக்கட்டும், லைனிங்ல வந்து மெயின் கிளாத் வச்சு அட்டாச் பண்றது, ஸ்லீவ் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம தைக்கும் போது பக்கத்திலேயே சிசர் வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நூல் கட் பண்றதுக்காக ட்ரிம்மரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிக்கடி நம்ம சின்ன சின்ன இது தைக்கும் போது பக்கத்துல சிசரை வச்சுட்டு தைக்கிறது வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா கீழே விழுந்துரும். அதை வந்து நம்ம ஓரமா வச்சுட்டு நம்ம இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு துண்டு தைக்கிறோம், ஒரு கர்ச்சீப் தைக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது ஈஸியா யூஸ் பண்றதுக்கானது தான் வந்து இந்த ட்ரிம்மர். ஆனா இது அவுட்லைன் வந்து கட் பண்ண முடியாது. நம்ம பேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை வந்து இதுல கட் பண்ண முடியாது. ஆனா நூலு பிசுறு இது எல்லாமே இதுல நம்ம கட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிளவுஸ் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாட் பிடிக்கிற இடம், அந்த ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ற இடம், முடிக்கிற இடம், இது எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு சின்ன சின்ன நூல் வந்து நம்ம அதிகமா விடுவோம். ஒரு பேக் ஸ்டிச் போட்டு தைச்சா கூட, ஒரு ரஃப் அடிச்சு விட்டா கூட அந்த இடத்துல வந்து லாங்கா ஒரு ஏன்னா சீக்கிரம் டக்குன்னு கட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தா வந்து நம்ம நூல் விட்டு தான் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிற பிசுறு எல்லாமே நம்ம கட் பண்றதுக்கு இந்த ட்ரிம்மர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ஹூக் வைக்கிறதா இருக்கட்டும், நூல் தைக்கும் போது அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த ட்ரிம்மர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
கையில வந்து நம்ம எம்மிங் ஊக்கு எடுக்கிற இடத்துல நம்ம கத்திரிக்கோலையே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துலயுமே ட்ரிம்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரிம்மருமே கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய ஷார்ப் வந்து போயிடும். அதுவுமே அடிக்கடி நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இது நமக்கு இருக்கும். மெயினா ஃபினிஷிங் அப்படிங்கிறது நம்ம எக்ஸஸா இருக்கிற அந்த நூலெல்லாம் கட் பண்றது, பிசிலெல்லாம் கட் பண்றதுல தான் ஃபினிஷிங் வரும். இப்போ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெட்டீரியல், ஒரு டூல் என்ன அப்படின்னா இந்த ட்ரிம்மர் தான். இதை வச்சு நம்ம ஒரு சில இடத்துல நம்ம தையல் பிரிக்கிறது, பண்றது, செய்யறது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா ட்ரிம்மரும் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா ட்ரிம்மர் அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி வேற எதுக்காவது நீங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். சமையல் ரூம்ல கூட இது பயன்படுத்தலாம். ஏன்னா ட்ரிம்மருங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் அது. நமக்கு டெக்ஸ்டைல்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நமக்கு தறிப்பட்டறையில இருந்து ஆரம்பிச்சா துணி நெய்யற இடத்துல இருந்து அதை பாபின் கோர்க்கறதுல இருந்து எல்லா இடத்துலையுமே அது தறி நெசவுல இருந்து அது எல்லா இடத்துலையுமே இது பயன்படுத்துறாங்க. அதனால இது ட்ரிம்மர் அப்படிங்கிறது நமக்கு டெக்ஸ்டைல்ல வந்து அதிகமாக பயன்படுத்துறோம். அதனால இந்த ட்ரிம்மரை பத்தியுமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிச்சு அப்படின்னா நமக்கு கத்திரிக்கோலை எடுத்து யூஸ் பண்ற இடத்துக்கு பதிலாக இது பயன்படுத்தலாம். அது எந்த இடத்துலையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை பத்தியும் ஒரு சின்னதா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா புதுசா கத்துக்க போகும்போது நீங்க பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த தப்பா தைச்சிட்டு அதை வந்து ஊசி எடுத்து பிரிக்கிறது தான் வேலையா இருக்கும். இது வந்து கம்பல்சரி, இது யாருமே பண்ணாம கத்துக்கவே முடியாது. துணியை வந்து தப்பா தைச்சு பிரிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ எக்ஸ்போர்ட்டான டைலர்ஸா இருந்தாலுமே அதை பண்ணுவாங்க. அதனால துணி தப்பா தைச்சிட்டோம், அது பிரிக்கிறது வந்து சலுப்பாவே பிரிக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியா பிரிக்கிற மாதிரி, அது ஒரு ஆசையா பிரிக்கிற மாதிரியும் பிரிங்க. அப்பதான் இது வந்து லைஃப் லாங் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தப்பா தைச்சிட்டு பிரிக்கிறது அப்படிங்கிறது நீங்க லைஃப் லாங் நீங்க தைக்க போற ஒரு விஷயம் தான் அது. ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணணும், அதை கம்பல்சரி பிரிச்சுட்டு மறுபடியும் ஆல்டர் பண்ணி தைக்கிற மாதிரி நிறைய வரும். மாடல் ப்ளவுஸ் தைக்கும் போது நிறைய புதுசா தைக்கும் போது நிறைய உங்களுக்கு அதுல தப்பு தப்பா தைச்சிட்டு அதை மறுபடியும் பிரிக்கிற மாதிரி வரும். அப்படி பிரிக்கும் போது துணி டேமேஜ் ஆகாம அதை பிரிக்கிறதுக்காகவே ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.